இது சிவில் ப்ரொசீஜர் கோடு 5th செமஸ்டருடைய ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். மொத்தமே அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் தமிழில் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கேஸ்லாக்கு நீ இதை யூஸ் பண்ணால் போதும் அப்படின்றது. நாங்கள் போடிய வீடியோ வந்து உடனுக்குடன் கிடைக்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஏ வந்து டெல்லியில் வசிக்கிறார், சண்டிகரில் அவருக்கு வீடு இருக்குது. ஒருத்தர் வந்து பி வீட்டில் தவறான உடைமைகள் இருந்தது. ஏ பி மீது வழக்கு தொடர விரும்புகிறார். அவர் வழக்கை எங்கே தாக்கல் செய்ய வேண்டும்? ஏ வந்து டெல்லியில் வசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு வந்து சண்டிகரில் அவருக்கு வீடு இருக்குது. சரியா? இப்போது அதில் வந்து பி வந்து வீட்டில் அதில் பி வந்து தவறான உடைமைகளை அதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது அவருக்கு மேலே எப்படி கேஸ் போடுறது? ஏ வந்து பி மேலே எங்கே கேஸ் போடுறது, எந்த இடத்துல போய் ஃபைல் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வழக்கு விசாரிக்க டெல்லி நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளதானா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வீடு இருக்குது எங்கன்னா சண்டிகரில் இருக்குது. அப்போது வழக்கு விசாரிக்க சண்டிகர் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளதானா? இருக்குது. ஏன்னா சண்டிகரில் தான் வீடு இருக்குது. அப்போது சிவில் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 16 1908 வழக்குகள் நீதிமன்றத்தில் நிறுவப்படும். அந்த சொத்து யாருடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டதோ அந்த உள்ளூர் எல்லைக்குள் தான் அடங்கப்படும். இப்போ சண்டிகரில் இருக்கிறதுனால சண்டிகரில் தான் அந்த கேஸ் நடக்கும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷனுடைய கொஷின்ஸ். அப்போது எங்கே நீங்கள் கேஸ் போடணும்னா எந்த இடத்துல வீடு இருக்கோ அங்கே மட்டும் தான் நீங்கள் கேஸ் போட முடியும். இது ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ். ரெண்டாவது கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஏ, அவர் வந்து பிரதிவாதி வேண்டுமென்றே சம்மனை தவிர்த்து கொண்டிருந்தார். சம்மன் அனுப்ப ஜாமீன் பல முறை அவரது வீட்டிற்கு சென்றார். ஆனால் அவர் அதை வழங்க தவறிவிட்டார். என்ன செய்ய முடியும்? பரிந்துரையுங்கள். அப்போ பிரதிவாதி 2 பேருக்கான அவர் வந்து வாதி வந்து அனுப்புறாங்க சம்மனா, வேணுமென்னு அவர் வந்து வாங்குறதே கிடையாது. சம்மனை வாங்காமே தடுத்துக்கிட்டே இருக்காங்க. சம்மன் அனுப்பின ஜாமீன் வந்து பல முறை அவர் வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு சென்றது, ஆனால் அவர் வந்து அதை வாங்க மாட்டேங்கிறார், தவறி விடுகிறார். இப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்போ ஏ, பிரதிவாதியின் செல்லுபடி ஆகுமா, அவரது வந்து கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. சம்மன் வந்துச்சுன்னா வாங்கணும், வாங்குறது சரியான தப்பு இல்லை, செல்லுபடி ஆகாது. மாற்று சேவை நிவாரணமா அப்படின்னா ஆமாம், மாற்று சேவை நிவாரணம் தான் அப்படின்னாங்க. அப்போ 1908ஆம் ஆண்டு சிவில் நடைமுறை சட்டத்தின் ஆணை 5 விதி 17, 19 மற்றும் 20 பிரதிவாதி சேவையை ஏற்க மறுத்ததால் அல்லது கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ அவரை அதாவது அது வாங்கவும் இல்லை, அவர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியவில்லை, அந்த சட்டத்தின் கீழே தான் அவரை கொண்டு வரணும். அப்போ இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த சிக்கல் வந்து மாற்று சேவை தொடர்பானது. இது சிவில் நடைமுறை சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சம்மன்களின் சேவை முறைகளில் ஒன்று. சிவில் நடைமுறை சட்டம் 1908 உத்தரவு 5 விதி 17 பிரதிவாதி அல்லது அவரது முகவர் அல்லது மேற்கூறிய மற்றும் நபர் ஒப்புதலில் கையொப்பமிட மறுத்தால் அல்லது பணிபுரியும் அதிகாரி அனைத்து உரிய மற்றும் நியாயமான விடாமுயற்சியை பயன்படுத்தி பிரதிவாதியை கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் அவரது இல்லத்தில் அவருக்கு சேவை வழங்கப்பட வேண்டிய நேரத்தில் அல்லது இல்லத்தில் இல்லாதவர் மற்றும் அவர் ஒரு நியாயமான நேரத்திற்குள் குடியிருப்பில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை மற்றும் அழைப்பின் சேவை ஏற்கும் அதிகாரம் பெற்ற முகவர் எவருக்கும் இல்லை அப்படின்னா அவரது சார்பாக அல்லது சேவை செய்யக்கூடிய வேற எந்த நபரின் சார்பாகவோ பணிபுரியும் அலுவலர்கள் அழைப்பின் நகலை பிரதிவாதி சாதாரணமாக வசிக்கும் அல்லது வணிகம் செய்யும் அல்லது தனிப்பட்ட முறையில் வேலை செய்யும் வீட்டின் வெளிப்புற கதவு அல்லது வேறு சில வெளிப்படையான பகுதிகளில் ஒட்ட வேண்டும். அப்போ அவங்க இல்லை, அது வாங்கறதுக்கு செய்யலைன்னா அந்த இடத்துல தெரியும்படியாக அந்த இடத்துல வந்து ஒரு நகல் ஒட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வணிகம் செய்யும் அல்லது தனிப்பட்ட முறையில் வேலை செய்யும் வீட்டின் வெளிப்புற கதவு அல்லது வேறு சில வெளிப்படையான பகுதியில் ஒட்ட வேண்டும். ஆதாயம் பின்னர் அசல் நகலை அது வழங்கிய நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டும். அதில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட அல்லது அதனுடன் இணைக்கப்பட்ட ஒரு அறிக்கையுடன் அவர் அவ்வாறு நகலை ஒட்டினார். அவர் அவ்வாறு செய்த சூழ்நிலைகள் மற்றும் பெயர் மற்றும் முகவர் நபர் ஏதேனும் இருந்தால், யாரால் வீடு அடையாளம் காணப்பட்டது மற்றும் யாருடைய முன்னிலையில் நகல் ஒட்டப்பட்டது, அது எல்லாமே வந்து எங்க சமர்ப்பிக்கணும்? கோர்ட்ல கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அவர் வராத டைம்ல, சம்மன் வாங்காத டைம்ல அவங்க எங்க வேலை செய்யறாரு இல்லை எங்க வீடு இருக்கோ அந்த இடத்துல போய் ஒட்டிடணும். அது யார்கிட்ட கேட்டு அங்க போனாரோ அவருடைய அந்த பேரு அவருடைய முகவர் எல்லாத்தையுமே வாங்கி கோர்ட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் கேஸ்ல பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, பி வந்து ஒரு தீர்ப்பு கடனாளி தனது சொத்தை விற்று நாட்டை விட்டு ஓட போகிறார். டிக்ரெட்டில் தொகையை பெற ஆணை வைத்திருப்பவர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றார். அதாவது அதை டிக்ளரல் அமௌண்ட்னு சொல்கிறாங்க, அதை வச்சிருக்கவங்க என்ன செய்யணுன்றாங்க. இப்போ பிஏக்கு எதிராக ஒரு ஆணை அமல்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும், ஏன்னா அவர் நாட்டை விட்ட போகிறார். இப்போ பிரிவு 51 அடிப்படையில் பி கைது செய்யப்பட வேண்டுமா அப்படின்னா ஆம், கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும். அப்போது 1908ஆம் ஆண்டு சிவில் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 51, 1908ஆம் ஆண்டு சிவில் நடைமுறை சட்டத்தின் ஆணை
21 விதி 37 இந்த பிரச்சனை ஆணைகள் மற்றும் உத்தரவுகளை நிறைவேற்றுவது தொடர்பானது. இது சிவில் நடைமுறை சட்டத்தின் ஆணை 21 விதிகளின் கீழ் கையாளப்படுகிறது. மரண தண்டனையை நடைமுறைப்படுத்த நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் கோட் பிரிவு 51 ஆணை எங்குள்ளது என்பதை வழங்குகிறது. பணம் செலுத்துதல், சிறையில் அடைத்து தண்டனை நிறைவேற்றுதல், தீர்ப்பு கடனாளியை ஏன் சிறையில் அடைக்கக்கூடாது என்பதற்கான காரணத்தை காட்டும் வாய்ப்பை வழங்கிய பிறகு எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட காரணங்களுக்காக நீதிமன்றம் திருப்தி அடையாதவரை உத்தரவிடக்கூடாது. தீர்ப்பு கடனாளி ஆணையை நிறைவேற்றுவதை தடுக்கும் அல்லது தாமதப்படுத்தும் பொருள் அல்லது விளைவு நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட உள்ளூர் வரம்புகளை விட்டு வெளியேறவோ அல்லது வெளியேறவோ வாய்ப்புள்ளது அல்லது ஆணை நிறைவேற்றப்பட்ட வழக்கின் நிறுவனத்திற்கு பிறகு நேர்மையற்ற முறையில் மாற்றப்பட்டது, மறைத்தல் அல்லது அவரது சொத்தின் ஏதேனும் ஒரு பகுதியை அகற்றுதல் அல்லது வேறு ஏதேனும் செயலை செய்தல் அல்லது சொத்து தொடர்பான மோசமான நம்பிக்கை முதலியவை. இப்போ இந்த விதிகள் இயற்கையில் கட்டாயமானவை மற்றும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் குணத்தில் தண்டனைக்குரியவர்கள் அல்ல. சிவில் சிறைச்சாலையில் தீர்ப்பு கடனாளியை தடுத்து வைக்கும் பொருள் 2 மடங்கு ஆகும். ஒரு புறம் ஆணை வைத்திருப்பவர் தனக்கு சாதகமாக ஏற்றப்பட்ட ஆணையின் பலனை உணர உதவுகிறது. மறுபுறம் அது செலுத்தும் நிலையில் இல்லாத தீர்ப்பு கடனாளியை பாதுகாக்கிறது அப்படின்றாங்க. அப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கடனாளி இருக்காங்க அப்படின்னா, டெபிட்டர் இருக்காங்கன்னா அவங்க சேல் பண்ணிட்டு ஓட முடியாது. அப்போ அதுவும் ஒரு தண்டனை குறை குற்றம் தான். உனக்கு கடனாளி இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த கடனை திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்றதான் இந்த செக்ஷன் பிரிவோட. அப்போ அதை விட்டுட்டு ஓடுறாங்க அப்படின்னா அது தவறு, கண்டிப்பா இதெல்லாம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏன்னா அவர் தலைமறை வாரி போகிறார் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாரு, பிக்கு எதிராக ஏ ஆணையை அமல்படுத்தலாம். அதே மாதிரி பிரிவு 51 கீழே பியை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதாவது 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏ ஒரு அதிகார வரம்பு இல்லாத நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. விசாரணை தொடங்கும் முன்பே இந்த உண்மையை நீதிபதி உணர்ந்தார். நீதிபதி என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதிகார வரம்பு இல்லாத ஒரு வழக்கை நீதிமன்றம் நடத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதே ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னா அந்த கோர்ட் எடுத்து நடத்த முடியாது. அதுக்கப்புறம் விசாரணைக்கு முன் நீதிமன்றத்தால் அதிகார வரம்பை தீர்மானிக்க முடியுமா அப்படின்னா, விசாரணைக்கு முன்னாடியே நீதிமன்றம் அதை பார்த்துருச்சுன்னா அது தீர்மானிக்க முடியுமா, கண்டிப்பாக முடியும். இது உங்களுக்கு கிடையாது ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வழக்கை திரும்ப பெற நீதிபதிக்கு அதிகாரம் உள்ளதா அப்படின்னா கண்டிப்பாக உள்ளது. அதில் 1908ஆம் ஆண்டு சிவில் நடைமுறை சட்டத்தின் ஆணை 7 விதி 10(7) இந்த பிரச்சனையானது வழக்கு திரும்ப பெறுதல் தொடர்பானது. சட்டத்தின் ஆணை 7 விதி 10 வழக்கின் எந்த கட்டத்திலும் நீதிமன்றத்திற்கு எந்த அதிகார வரம்பு இல்லை என்பதை கண்டறிந்தல். அது பிராந்திய அல்லது பணவியல் அல்லது வழக்கின் பொருள் தொடர்பாக அது முன்வைக்கப்பட வேண்டிய வாதத்தை திரும்ப பெறும். வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டிய முறையான நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை திரும்ப பெறும்போது நீதிபதி அதன் விளக்க காட்சி மற்றும் திரும்பும் தேதி, அதை முன்வைக்கும் காட்சியின் பெயர் மற்றும் அதை திரும்ப பெறுவதற்கான காரணங்கள் சுருக்கமான அறிக்கையை அங்கீகரிக்க வேண்டும். ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் முறையான நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் புகாரை திரும்ப பெறலாம். பாதிக்கப்பட்ட தரப்பினர் முறையீட்டை திரும்ப பெறுவதற்கான உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் அங்கே ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, ஆனால் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாலும் இப்போ அங்கிருந்து திரும்பி வாங்கணும் அப்படின்னா அவங்க சொல்லலாம், இங்கே அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் கிடையாது, நீங்கள் எப்போ பதிவு பண்ணீங்க, என்னெல்லாம் விஷயம் நடந்துச்சு அப்படின்றதையும் அவங்களும் ஃபைல் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் அவங்க கிட்ட இருந்து ஃபைல் பண்ணி வாங்கி மேல்முறையீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத கோர்ட்டில் நீங்கள் அதிகார வரம்பிற்கு இல்லாத ஒரு நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா தாக்கல் செய்ய முடியாது அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர். அப்போ கடைசியா என்ன பண்றாங்கன்னா, the court cannot entertain a suit without jurisdiction அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் jurisdiction அப்படின்னா அப்போ the court determine பண்ணுது the jurisdiction period to trial, the judgment has power to return the plaint for want to jurisdiction அப்படின்றாங்க. அப்படின்னா என்னதுன்னா, இந்த பிரச்சனையில் நீதிமன்றத்தால் அதிகார வரம்பு இல்லாமல் வழக்கு தொடர முடியாது. நீதிமன்றம் விசாரணைக்கு முன் அதிகார வரம்பை தீர்மானிக்கிறது. அதிகார வரம்பு இல்லாததால் வழக்கு திரும்ப பெற நீதிபதிக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இதோட. சரிங்க, தேங்க்யூ. அடுத்த இதில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கணும்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.